ராமலிங்கம் ஆலய பக்கமுள்ள எப்படி இருக்க வரட்டா? தம்பி வீடியோ சூப்பர், சூப்பர். ஏன்னா ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிண்ணா. வீடியோ பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேல மேல வந்து எல்லா வீடியோ என்னோட லாங் வீடியோலாம் பாருங்கண்ணா. என் லாங் வீடியோனாக்கா விவசாயத்த பத்தி, மீன் சம்மந்தமா. நான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கம் தான். நான் வீராணம் ஏரி பக்கத்தில இருக்குங்களா, மீன் பிடிக்கிற வீடியோலாம் போடுவேன். விவசாயத்த பத்தி அந்த ஏரி பாசனத்தில விவசாயம்லாம் வந்து இந்த பகுதி நல்லாருக்கும். ஏன்னா தண்ணி ஏரி தண்ணி இப்ப நான் இருக்கிறதே ஒரு ஏரியில தான் இருக்கேன். இது வந்து நம்ம ஊருகிட்ட உள்ள ஒரு ஏரி இது. நான் சொல்றது வந்து வீராணம் ஏரி. சென்னைக்கு வந்து குடிநீர் கொண்டுட்டு போகுது இல்லைங்களா? அந்த ஏரிய சொல்றேன் நான். அது வீராணம் ஏரியில வந்து அதுக்கு பக்கத்தில வந்து விவசாயம்லாம் நல்லா அருமையா இருக்கும். மேற்கு பகுதி, கிழக்கு பகுதிலாம் வந்து விவசாயம் அருமையா இருக்கும். விவசாயத்த பத்தி நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா, இப்போ உள்ள காலகட்டத்த பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயம் வந்து இப்ப நெறையா இப்ப வளர்ற புள்ளைங்கலாம் வந்து எந்த பொருள் எப்படி விளையுதுன்னே தெரிய மாட்டேங்குது. கரும்பு எப்படி, நெல்லு எப்படி, கம்பு, கேவர்லாம் வந்து நம்ம வருஷத்திலேயே மறைஞ்சு போயிடுச்சு. அதனால வந்து விவசாயத்தில நம்மளால தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் நான் சொல்றேன். அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து நம்பளால என்ன தெரியுமோ, அத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு தான். ஏன்னா நம்பளால ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து வீராணம் ஏரியில கடலூர் மாவட்டத்தில வந்து வீராணம் ஏரி, சிதம்பரம் பக்கத்தில வீராணம் ஏரி இருக்குது. அதில மீன் பிடிக்கிறத பத்தி வீடியோ போட்டுட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு போறது, மீன் கிடைக்கிறது, போறது அன்னன்னைக்கு வீடியோ போடுவேன். லாங் வீடியோல போடுவேன். அதே ஷார்ட் வீடியோவும் எடுக்கிறேன். ஷார்ட் வீடியோவும் பாருங்க. என்னோட வீடியோ அனைத்தும் பாருங்க. நான் டெய்லி 4:30 மணிக்கு வந்து நான் லைவ் போட்டுட்டு இருப்பேன். என் லைவ்ல வந்து கலந்துங்க. வாங்க நண்பர்களே, நம்ம உறவ வந்து நெருக்கப்படுத்திங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? என்ன விஷயம்ன்னு நம்ம இது மூலியமா என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு நெருங்கிய உறவாயிடுறோம் எல்லாருமே. ஆ எப்படின்னாக்கா, இப்ப லைவ்ல ஒரு நாளைக்கு பேசுறோம். அது வந்து நெருங்கிய உறவாயிர்றோம். அடுத்து அடுத்து பேசம்போது ஒரு சொந்தத்துள்ள சொந்தம் வந்த மாரி. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, உலகம் ஃபுல்லாவே நம்மளுக்கு நெருங்கிய ஒரு நண்பர்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த லைவ்ல கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது மட்டும் தான். சில பேர்லாம் கேட்குறாங்க. நீங்க வந்து டெய்லி வந்து வீடியோ போடுறீங்களா? லைவ் போடுறீங்களா? உங்களுக்கு என்ன கிடைக்குது? நெறைய பேர் நண்பர்கள், சொந்தக்காரங்க கிடைக்கிறாங்க. நம்ப வந்து நெருங்கிய சொந்தமாயிர்றோம்ல, அதோட வேற என்ன சந்தோஷம் இருக்குது? அதுவே நம்மளுக்கு போதுமானது. அதனால மக்களே இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இது மூலியமா நெறையா வந்து நண்பர்கள், தங்கச்சிங்க வராங்க, அண்ணன் வராங்க, தங்கச்சிங்க வராங்க, அக்கா, இப்படி நெறைய உறவு. நைனா, அப்பான்னு இதோட சந்தோஷம் வேற உணர்ந்தா தான் முடியும். அதனால வந்து இந்த வீடியோ அதுக்காக தான் மெயினா போடுறேன். நெறைய ஃப்ரெண்டுலாம் வராங்க. கண்டிப்பா வந்து நீங்க கேட்குற கேள்விக்கு இதுதான் பதிலு. மேல்படி வந்து வருதுன்னாக்கா, அது வந்து உங்களுக்கு தெரியாம வராது. கண்டிப்பா தெரியப்படுத்துறேன். நம்ம அண்ணன் வந்து முருகன் அண்ணன் வந்திருக்காங்க ஓசூர்லேருந்து. ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து பார்த்து போங்கண்ணா, ஜாக்கிரதையா டிரைவிங் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அ இன்னும் சில நபர் வருவாங்க. வந்து பார்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல லைவ கட் பண்ணுங்க. நீங்க வந்து லைக் போடாதீங்க, லைக் போட்டுங்க, கமெண்ட் போடுங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மாலை வணக்கம். வாங்க வந்து கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க. எப்படி இருக்கீங்க அனைவரும்? ஆமா பார்த்துட்டு தம்பி வீடியோ சூப்பர். ஆமா பார்த்துருக்கேன் தம்பின்றாங்க. அவன் டிரைவிங் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த லைன்லாம் தெரியாம இருக்காது. டிரைவிங் பண்ணதுக்கு எல்லாம் உலகமே எல்லா இடமும் தெரியும். இது கடலூர் மாவட்டத்தில நம்ம சென்னை குடிநீர் கொண்டு போற ஏரியில ஒரு ஏரி. ஏன்னா இந்த ஏரியில தான் எனி டைமும் தண்ணி இருந்துட்டே இருக்கும். நம்ம கர்நாடகாவிலேருந்து நேரடியா தண்ணி நம்ம கீழநிலையிலேருந்து தண்ணி வரக்கூடிய இடம் இது. வீராணம் ஏரி. இதுதான் குடிநீர் போறது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போணும் வூட்டுக்கு. அங்க சிவன் கோயில்ல பாட்டு சத்தம் கேட்குது. அதனால வந்து அப்படியே ஹாயா பாருங்க. இதான் ஏரி. பெரிய ஏரி. இதுல மண்ணு எடுத்து இப்ப இடையில மண்ணு வெட்டியிருக்காங்க. வெட்டி பார்த்துருக்காங்க. வண்டி வருமா, போமா அப்படின்னு. சூரியன் மறையப் போகுது.